77வது குடியரசு தினத்தையொட்டி சென்னையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஆளுநர் ஆர்.என்.ரவி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். விழாவில் இடம்பெற்ற கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. சென்னை காமராஜர் சாலையில் உழவர் உழைப்பாளர் சிலை அருகே 77வது குடியரசு தின விழா நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் ஆளுநர் ஆர்.என்.ரவி தேசிய கொடியை ஏற்றினார். அப்போது வானில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவப்பட்டன. தொடர்ந்து முப்படைகள், துணை ராணுவ படைகள் மற்றும் காவல்துறையின் பல்வேறு பிரிவினரின் அணிவகுப்பு நடைபெற்றது. அணிவகுப்பு மரியாதையை ஆளுநர் ரவி ஏற்றுக்கொண்டார். தமிழ்நாடு சிறப்பு காவல் பெண்கள் படைப்பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். தமிழ்நாடு காவல் ஆயுதப்படை கூட்டுக்குழல் முரசிசை குழுவினர் வீர நடை போட்டு வருகின்றனர். தமிழ்நாடு பேரிடர் மீட்பு படைப்பிரிவினர் நேர்த்தியாக அணிவகுத்து வருகின்றனர். தமிழ்நாடு கமாண்டோ படைப்பிரிவினர் மிடுக்காக அணிவகுத்து வருகின்றனர். கடலோர பாதுகாப்பு குழு படைப்பிரிவினர் கம்பீரமாக அணிவகுத்து வருகின்றனர். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என தொடங்கும் பாரதிதாசன் பாடலின் பின்னணியில் பள்ளிக்கல்லூரி மாணவ மாணவிகளின் நடன நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தொடர்ந்து அறுவடை காலத்தின் சிறப்பை குறிக்கும் கர்நாடக மாநில கலைக்குழுவினரின் நம்பாலி நாட்டுப்புற நடனம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தின் ஜூஜூ ஜாஜா நடனம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தியது. கலை நிகழ்ச்சிகளின் நிறைவாக செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பில் பொய்க்கால் குதிரை, தேவராட்டம், பெரிய மேளம் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. கலை நிகழ்ச்சிகளைத் தொடர்ந்து பல்வேறு துறைகள் சார்பில் அலங்கார ஊர்திகளின் அணிவகுப்பு நடைபெற்றது. திராவிட மாடல் அரசின் சாதனைகளை விளக்கும் வகையில் அலங்கார ஊர்திகள் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், மகளிர் விடியல் பயண திட்டம், நான் முதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், மடிக்கணினிகள் வழங்கும் திட்டம் போன்ற எண்ணற்ற மகத்தான மக்கள் நல திட்டங்களால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம், வெல்வோம் ஒன்றாக என்ற தாரக மந்திரத்தோடு அலங்கார ஊர்தி வந்து கொண்டிருக்கிறது. பாதுகாப்பான தமிழ்நாடு என்ற காவல்துறை ஊர்தி, 3000 ரூபாய் பொங்கல் பரிசை மைய கருத்தாக வைத்து கூட்டுறவுத்துறை ஊர்தி, அறுபடை வீடு காட்சிப்படுத்தக்கூடிய ஊர்தி உள்ளிட்ட அரசின் பல்வேறு திட்டங்களை விளக்கும் அலங்கார ஊர்திகள் அணிவகுப்பில் இடம்பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.